வாங்க கனவா பொரிப்போம். வாங்காம ஃபஸ்ட்டு சட்டி வைப்போம். வாங்க கொஞ்சம் காணி எண்ணெய் ஊற்றுவோம். கடுகு தட்டிக்குவோம். அடுத்து வெங்காயத்தை போடுவோம். லைட்டாக ஒரு கிண்டிக்கிறோம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கல்லில் வரலதை தட்டிக்குவோம். கொஞ்ச நேரம் அடுப்பில் கிடக்கட்டும். அடுத்து நம்ம தக்காளியை போடுவோம். நம்ம கிண்டி விடுவோம் கொஞ்சம். இப்போ தக்காளி வெந்துட்டு அடுத்து நம்ம கனவா போடுவோம். வாங்க நம்ம வத்தப்பொடியும் மஞ்சள் பொடியும் ஊற வச்ச கனவா இப்போ தட்டிடுவோம். வாங்க தேவையான அளவுக்கு போட்டுக்குவோம். வாங்க கிண்டி விடுவோம். தண்ணி ஊற்றிக்குவோம். வாங்க கிண்டி விடுவோம். கொஞ்ச நேரம் தண்ணி வத்துட்டா தட்டிக்கா நம்ம சும்மா இருப்போம். இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். மீதி எல்லாத்தையும் நான் சோறில் போட்டு விறகுவேன். இதில் இப்போ கொஞ்சம் காலம் சோறை கொட்டலாம். கொஞ்சம் காணி கிண்டி விடுவோம். இதை இப்படி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பே தேவையில்லைங்க. வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டுங்க. இதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதை பண்ணி பாருங்கள். டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தேன்.